வெல்கம் டு மொஹபத் நிஷா கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் முறுக்கு இன்றைக்கி 10 நிமிஷத்தில் எப்படி வீட்லேயே நம்ம செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம அரிசி போய் கழுவி காய வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது, உளுந்து வறுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே நம்ம எப்படி மொறுன்றதை செய்கிறதுன்றதை உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறந்தாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் 3/4 கப் அளவுக்கு நான் உடச்சக்கல்ல மாவு எடுத்திருக்கேன். உடச்சக்கல்லையை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சு. அரைச்சிட்டு நம்ம ஜலிச்சிக்கலாம். ஜலிச்சு எடுத்தாச்சு. இப்போது ஒரு 3/4 கப் அளவு நான் எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு. அடுத்து வந்துட்டு 1.5 கப் அளவு நான் அரிசி ஆட் பண்ண போகிறேன். அரிசி மாவு, அதாவது அரைச்ச மாவு. நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய அரைச்ச மாவு தான் யூஸ் பண்ணுறேன் நான். இதே மாதிரி நீங்களும் கடையில் வாங்கினதும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வீட்டில் அரைச்சது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்தாச்சு. இடியாப்ப மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இதில். இப்போ 1.5 கப் நான் சேர்த்துருக்கேன். இப்போது சீரகம் ஒரு கைப்பிடி அளவில் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் நான். அதை நல்லா நசுக்கிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு நான் 1/2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் நான் ஆட் பண்ணியாச்சு. இப்போ சூடான எண்ணெய், ரொம்ப கொதிக்க இல்லை, கொஞ்சமாக வெதுப்பான எண்ணெயை சூடு சேர்த்துருக்கேன். அந்த அளவுக்கு நான் எடுத்து ஆட் பண்ணியாச்சு. ஏன்னா எண்ணெய் நான் காய வச்சுருக்கேன் நான். இப்போ முறுக்கு புளியரிஞ்சு நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம், அதுக்காக நான் அதை சூடு பண்ணியிருக்கேன். அந்த எண்ணெயில் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அந்த மாவு எண்ணெயோடு சேர்ந்து மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு ரொம்ப தண்ணியாகவும் பிசையக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் பிசையக்கூடாது. ரொம்ப தண்ணியாக பிசைஞ்சால் நல்லாவும் வராது, உதிரி ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் கெட்டியாக பிசைஞ்சாலும் உங்களுக்கு மாவு பிழிய வராது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணோம், ரொம்பவா ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடாதீங்க. தேவையான அளவு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மாவு நல்லா மெதுவாக இருக்கணும். தொட்டால் கை உள்ளே போகிற அளவுக்கு நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். இதே மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், நல்லா பிசைஞ்சு வந்துட்டுருக்கு. மாவு நல்லா கெட்டி ஆகிட்டு இருக்குது. இப்போ அகைன் நான் கொஞ்சமாக ஆட் பண்ணி நான் பிசைஞ்சிட்டேன். அதை பாருங்கள் எவ்வளோ மெதுவாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பதத்துக்கு நீங்கள் மாவு பிசைஞ்சிக்கோங்க. நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அதை கையில் ஒட்டாத அளவுக்கு பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ நம்ம முறுக்கு புளிகிற இதை எடுத்துக்கலாம். முறுக்கு மாவு பிசைஞ்ச உடனே நம்ம சுட்டுடலாம். இது அதிகமாக நம்ம வைக்கணும் அப்படிலாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. இப்போ நான் கொஞ்சம் மாவு எடுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் மாவு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு நான் முறுக்கு புளியலில் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால மாவு அதிகமாக வச்சு பிழிஞ்சால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். உங்கள்கிட்ட எந்த மாவு முறுக்கு புளியது இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போது நான் முறுக்கு புளியது எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி 3 ஓட்டை இருக்கிறதுல எடுத்துக்கோங்க. இல்லை ஒரே ஒரு ஹோல் இருக்கும், அது கூட எடுத்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அதை மாதிரி நீங்கள் வச்சு பிழிஞ்சிக்கலாம் முறுக்கு. இப்போ அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ இந்த மாதிரி ஆட் பண்ணியாச்சு. இப்போ திருப்பி இன்னும் கொஞ்சம் எடுத்து நான் அதில் ஆட் பண்ணி ஃபுல்லாக ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ அதில் எண்ணெய் தடவி தான் நான் மாவு வச்சுருக்கேன். மாவு வைக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெய் தடவிக்கோங்க அதில். இப்போது இந்த மாதிரி 2 கரண்டி ஜல்லி கரண்டி எடுத்தாச்சு. ஓட்ட கரண்டி இருக்குல்ல, அதை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கரண்டியில் நம்ம முறுக்கு பிழிஞ்சிக்கலாம். இந்த பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள் முறுக்கு. நல்லா ப்ரெஷர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா வரும் முறுக்கு. ஸோ தேவையான அளவு, ரொம்பவும் பிழியாமல் கொஞ்சமும் பிழியாமல், தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக பிழிஞ்சிக்கோங்க. ஓரளவுக்கு நார்மலாக இதை இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் பிழிஞ்சு வச்சுக்கோங்க. 2 கரண்டிலையும் பிழிஞ்சிக்கோங்க. இப்போ அடுப்பில் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு, சூடாகிடுச்சு. இப்போ நம்ம இதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மெதுவாக திருப்பி விட்டிங்கன்னா அதுலேருந்து தானாக கழண்டு விழுந்துடும்.
ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம முறுக்கு பிழிஞ்சு எடுத்துக்க போகிறோம் எல்லா முறுக்கையும். பாருங்கள், இந்த மாதிரி எத்தனை கரண்டி இருக்கோ அந்த மாதிரி நம்ம டக்குன்னு இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா பொரியுது பாருங்கள். நல்லா சூடாக இருக்க எண்ணெய் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு தான் நான் பொரிக்கிறேன். இது வந்து சிவப்பாகவும் ஆகாது, வெள்ளையாகவே இருக்கும் உங்களுக்கு முறுக்கு. இந்த முறுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சோம்னா வந்து தீஞ்சு போயிடும் அப்படின்றதுலாம் இல்லை. இது வந்து சீக்கிரமாகவே பொரிஞ்சிடும் இந்த முறுக்கு. உங்களுக்கு அந்த சலசலப்பு அடங்கின பிறகு நீங்கள் முறுக்கு எடுத்தால் போதும். பாருங்கள், சலசலப்புலாம் அடங்கியாச்சு. நல்லா முறுக்கு வெந்துருச்சு. நல்லா பாருங்கள், உடையாமல் அதே அளவுக்கு இருக்குது பாருங்கள். நம்ம போட்ட ஷேப்லேயே இருக்குது பாருங்கள். அதே மாதிரி நீங்களும் இந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், சலசலப்பு அடங்கிடுச்சு, நல்லா வெந்துருச்சுன்ற அர்த்தம். இப்போ நம்ம வந்து அடுப்புலேருந்து எடுத்துடலாம். எண்ணெயிலேருந்து எண்ணெய் கொஞ்சம் கூட இழுக்கலை பாருங்கள். நல்லா ட்ரையாகவே இருக்குது. எவ்வளோ சூப்பராக நம்ம ஒரு சட்டுன்னு 10 நிமிஷத்துலேயே செஞ்சுட்டோம் பாருங்கள் முறுக்கு. நம்ம இதுக்காக போய் கடையில் போய் மாவு அரைச்சி காய வச்சு அதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க. சட்டுன்னு நம்ம முறுக்கு தேவையா, இந்த மாதிரி செஞ்சு நம்ம வீட்டில் இருக்க பசங்களுக்கும் சரி விருந்தாளிக்கும் சரி நம்ம வீட்டிலே செஞ்ச பொருள் கொடுக்கலாம். பாருங்கள், எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ முறுக்கு வந்திருக்கு பாருங்கள். எனக்கு ஒரு தட்டளவு முறுக்கு வந்திருக்கு. எனக்கு ஒரு 30 முறுக்கு வந்திருக்கு. ஸோ இதை மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி உடைச்சா பாருங்கள் எவ்வளோ அழகாக உடையுது பாருங்கள். மொறுன்னு இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி கடையில் வாங்கினா கூட அவ்வளோ டேஸ்ட் வராது. நீங்கள் ஒன்று சாப்பிட்டு பார்த்தா கூட அகைன் இன்னொன்று சாப்பிட்ணும் போல் உங்களுக்கு தோணும். இந்த மாதிரியே நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் விருந்தாளிக்கும் சரி உங்கள் குழந்தைங்களுக்கும் சரி மறக்காமல் கொடுத்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.